வணக்கம் உறவுகளே, சவுதியிலேருந்து உங்கள் விஜய். இந்த சைட்டில் தான் எனக்கு வேலை இன்றைக்கி. இங்கே என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்க வாங்க. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் மட்டுங்க. எவ்வளோ சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, ஒரு ஆளாக ஒத்தைக்கு. உள்ளேயும் வேலை பார்க்குறாங்க, இவருக்கு சப்போர்ட் இருக்காங்க. இவர் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு போகிறாரு. ஓகே நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இங்கே எப்படி ஒர்க் போகுதுன்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போவோம். அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். அங்கே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. கதவெல்லாம் எப்படி அந்த பேப்பர் போட்டு அழகாக சுற்றி வச்சுட்டாங்க பாருங்கள். ஏன்னா பெயிண்ட் அதில் பட்டுரும். பெயிண்ட் ஊற்றுச்சுன்னா கதவுக்கு திருப்பி அதை எம்எல் ஷீட் போட்டு தைச்சி திருப்பி அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அதை நம்ம ஆள் பார்க்குறான் வீடியோ எடுக்கிறத. இங்கே 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த எம்எல் ஷீட் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது செவுத்தை. அதில் ஏதாவது டெஸ்ட் இருக்கும், இல்லை ஏற்கனவே ஒரு கோட் அடித்தாங்களே பெயிண்ட்டு, அதில் ஏதாவது டெஸ்ட்டு இல்லை மண் ஏதாவது கொண்டு அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். எம்எல் ஷீட் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் அடித்தா தான். இவங்களை பார்த்துட்டு அப்படியே மேலே போகும். மேலே தான் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க. அங்கே ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவை அவனுக்கு அனுப்பணுமா, அதை சொல்கிறான் அவன். எனக்கு அனுப்பிவிட, நான் நம்பர் தரேன்ட்டு. இல்லை அங்கே 3 பேர் வேலை பார்க்குறாங்க. அங்கே அப்படியே மேலே வந்தாச்சு, செகண்ட் ஃப்ளோர். இங்கே தான் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க. சீலிங் லைட்டு, டிசைன் லைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டான். காலையிலேயே அவங்க சொன்னாங்க அது மாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு. ஈஸியாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு தானே ஆகணும். அதே மாதிரி தான் அவனும் சிரமப்பட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கான் ஆள். சீலிங் லைட்டை பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டிசைனில் என் ஓனர் வைக்கிறாப்புல. இது அவங்களோட டூல்ஸ் பாக்ஸு. கீழே மிஷின்லாம் இருக்குது பாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆள் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் அப்படியே அவனோட பார்த்துட்டு மேலே வந்தாச்சு. மேலே 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த டச்சப் வேலை பார்க்குறாங்க. பால் சீலிங்க்கும் அந்த செவுத்துக்கும் கேப் இருக்கும்ல, அந்த இதில் வந்து டச்சப் வேலை பார்க்குறாங்க. பெயிண்டிங் அவங்களும் பெயிண்ட் அடிக்கிறவங்க தான். மொத்தம் பெயிண்டிங் மட்டும் 5 பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. அங்கே உள்ள ஒரு ஆள் பண்ணுறாரு பாருங்க. இந்த சீலிங்க்கும் அந்த செவுத்துக்கும் இடையில கேப் இருக்கும். அந்த இதில் வந்து டச்சப் வேலை பண்ணுறாங்க பெயிண்டிங். அப்படியே திருப்பி நம்ம ஆல்வால்ட்டியே வந்தாச்சு எலக்ட்ரிஷியன்ட்ட. மாற்றாப்பில் மாட்டிகிட்டே வரும்போது அந்த முனையில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிது பாருங்கள். அதை காட்டுற பாருங்களா, அதுதான் அவனுக்கு சிரமமாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. நல்லா அழுத்திக்கிட்டு தான் வராப்பில் பின்னாடி எடுத்துக்கிச்சு பாருங்கள் அப்படியே.